ஜெனீவா தீர்மானத்தை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார். போர் புரிந்த பிறகு வருடங்களில் மக்கள் குடியேறவில்லை. ராணுவத்திலே பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும். ராணுவம் தாங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தாத காணிகளை கூட வைத்திருக்கின்றார்கள். அந்த காணிகளை மக்களும் பயன்படுத்த முடியாத நிலைமையில் தாங்களும் பயன்படுத்தாமல் அல்லது பாதுகாப்புக்கு தவிர்ந்த ஏனைய கர்மங்களுக்காக பாவிக்கின்றார்கள். ஆனால் மைத்திரிபால சிறிசேனவால் அல்லது தற்போதைய அரசாங்கத்தினால் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சே ஆட்சியில் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. இதே போல நிலைமை 10 மடங்கு என்ன மோசமாக இருந்திருக்கும். 10 மடங்கு அல்ல 100 மடங்கு மோசமாக இருந்திருக்கும். அதே மக்கள் உணர வேண்டியது அவசியம். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள 65,000 வீட்டுத் திட்டம் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேள்வி எழுப்பினர். எமது மக்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எமது மக்கள் பரம்பரையாக கல்லால் மண்ணால் கட்டப்பட்ட வீடுகளில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அது அவருடைய கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்த விடயம். இவ்விதமான பொருத்து வீடுகள் இந்த நாட்டில் எப்பொழுதும் எந்த இடத்திலும் கட்டப்படவில்லை. ஜனாதிபதி பிரேமதாசுடைய காலத்தில் பல்வேறு வீட்டுத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன நாட்டின் பல பகுதிகளில். அந்த பகுதிக்கு எதிலும் பொருத்து வீடுகள் கட்டப்படவில்லை. பெரியால் படத்தில் கட்டப்பட வேண்டும். அதில் ஒரு சாதாரண வீடு கட்டுவதை போல் 2 மடங்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது.